மனசு ஒத்துக்க மாட்டேங்குதுயா. அப்போ மனச பிச்சு போட்டுடலாமா? ஐயா, என்ன புரியலையா? உன்னை கொன்னுடலாமான்னு கேக்குறாரு. இங்க பாரு, நீ இல்லன்னு சொன்னா கூட அந்த 8 பேரையும் தூக்கி நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். நீயா சப்போர்ட் பண்ணா அட்லீஸ்ட் உனக்கு பணமாவது மிஞ்சும். என்ன சொல்ற? இப்ப நான் என்னது ஐயா பண்றது? இவங்க சொல்லும் போது ஒருத்தர் மாத்தி ஒருத்தரா நீங்க கூட்டிட்டு வரணும். ஓகே? சரிங்க ஐயா. உன் பேர் என்னம்மா? ஸ்வாதி சார். எங்க வேலை பாக்குறீங்க? ஜிபிட் ஹாஸ்பிட்டல்ல சீஃப் நர்ஸா ஒர்க் பண்றேன். ஸ்வாதி, நீங்க நர்ஸா வேலை பாக்குற அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த மோனா உள்நோயாளியா இருந்தாங்கன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? ஆமா சார். எத்தனை நாள் தங்கி இருந்தாங்க? 10 days. என்ன நோய்? மைகார்டியா. ட்ரீட்மெண்ட் கொடுத்தது டாக்டர் தமிழ்ச்செல்வன் தானே? ஆமா சார். ஆமா, ஆபரேஷன் நடந்த அடுத்த நாளே அந்த பொண்ணு இறந்ததா சொல்லிருக்கீங்க, அப்படித்தானே? ஆமா சார். மிஸ்டர் ராபின், நல்லா விசாரிச்சுட்டேன் சார். மோனாவோட டெட் பாடியை வாங்கிட்டு போனது அவரோட பிரதர்னு சொல்றாங்க. மிஸ் சுவாதி சார், இப்ப நாம பேசிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு கண்டிப்பா நீங்க பேப்பர்லயோ போட்டோலயோ பார்த்த அந்த பொண்ணு தானே? ஆமா சார், 100% அவளேதான். மிஸ்டர் ராபின், எஸ். இவங்க ஹாஸ்பிட்டல்ல இறந்ததா சொல்ற அந்த பொண்ணு மோனா சம்பவம் நடந்த 2 மாசத்துக்கு அப்புறம் உங்களை வந்து சந்திச்சு டூரிஸ்ட் விசா வாங்கியிருக்காங்க இல்லையா? எஸ். நீங்க தான் அந்த பேப்பர்ஸ ஓகே பண்ணிருக்கீங்க. வெரிஃபிகேஷன் கிளியர்னு லோக்கல் போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்ததா உங்க டீம் சொல்லிருக்காங்க. எஸ். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஃபாரின் போறா. ஒரே வாரத்துல ஒரு வீட்ல வச்சு ரகசியமா ஒரு கொலை பண்றான். அது அந்த வீட்ல இருக்கிற ரகசிய சிசிடிவி கேமரால பதிவாகி இருக்கு. யா ஐ நோ. அதுக்கப்புறம் அவ உடனே அடுத்த பிளைட்ட பிடிச்சி அவ இந்தியாவுக்கு வந்துட்டா. எஸ். இங்க பார்த்தா அவ செத்து போனதா நாம கேள்விப்படுறோம். ஆனா அவளை புடிச்சு கொடுக்க சொல்லி இன்டர்போல் எம்பசில பிரஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. எஸ். இறந்து போன ஒரு பொண்ணு உயிரோட போய் எப்படி அந்த கொலையை பண்ணிருக்க முடியும்? ஆஸ் ஏ ஃப்ரெண்டா இந்த புசில நீ தான் கண்டுபிடிச்சு தரணும். அதுக்கு அப்புறம் தான் நான் அபிஷியலா த்ரூ பண்ண முடியும். லெட் அஸ் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட். ஒருவேளை ட்வின்ஸா இருக்கலாமா மிஸ் சுவாதி? அப்படி இருக்க சான்ஸே இல்ல சார். எப்படி சொல்றீங்க? ட்ரீட்மெண்ட்டுக்காக மோனா எங்க ஹாஸ்பிட்டல்ல தங்கின அந்த பீரியட்ல அவங்களோட ஃபேமிலி பத்தின விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவளுக்குன்னு உறவுன்னு சொல்லிக்க அவங்க அண்ணன் மட்டும்தான். அவ அங்க தங்கியிருந்த அந்த 10 daysமே அவங்க அண்ணன் மட்டும்தான் வந்தாங்க. வேற யாரும் அவளை பார்க்க அங்க வரல. ஓகே மிஸ் சுவாதி, நீங்க கொடுத்த தகவல்களுக்கு நன்றி. வேற ஏதாவது தகவல் கிடைச்சா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த கேஸை எப்படி டீல் பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேன். நீங்க இப்ப கிளம்பலாம். ஓகே சார். சார், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். அது என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஃபாரின் போக வேண்டிய விசா 1 வீக்ல உங்களுக்கு கிடைச்சிரும். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். வரே சார். மிஸ்டர் ராபின். எஸ். ஸ்வாதி, உனக்கு ஒரு நல்ல நேரம் வந்தாச்சுடி. என்னடி சொல்ற? ராபின் சார் அவ்ளோ ஈஸியா யாருக்குமே குட் ஒப்பீனியன் கொடுக்கவே மாட்டாரு. ஆனா இந்த மோனா விஷயத்துல நீ கொடுத்திருக்க கோஆபரேஷனால உனக்கு கூடிய சீக்கிரம் விசா கிடைக்க போகுது. நீ அடுத்த வாரத்துக்குள்ள வெளிநாட்டுக்கு பறக்கலாம். ஒரு நிமிஷம். என்ன ஸ்வாதி? என்ன எங்க டாக்டர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அட்டெண்ட் பண்ண வேண்டியதானே? இல்லப்பா, நான் வேலையை விட்டு நிக்க போற விஷயம் அவருக்கு தெரியாது. இங்க வீசா வாங்க தான் வந்திருக்கேன்ற விஷயமும் அவருக்கு தெரியாதுப்பா. ஏன் சொல்ல வேண்டியதானே? இல்லப்பா, சொன்னா இங்கேயே ஒர்க் பண்ணுன்னு சொல்லுவாரு. ஆனா வெளிநாட்டுல போய் ஒர்க் பண்றதா என்னோட கனவே. மறுபடியும் கூப்பிட்டு இருக்காரு பாரு, எடுத்து அட்டெண்ட் பண்ணு. ஹலோ சுவாதி, நான் டாக்டர் பேசுறேமா. சொல்லுங்க டாக்டர். இன்னைக்கு நீ லீவ் போட்டுருக்கதா சொன்னாங்க. ஆமா. ஆமா, எங்க இருக்க? அது வந்து நான் ரிலேட்டிவ் வீட்ல இருக்கேன் டாக்டர்.
நீ இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு ஹாஸ்பிட்டல் பக்கம் வரணுமே, ரொம்ப முக்கியமான விஷயம். வரியா? ஓகே டாக்டர், நான் வந்துடுறேன். ஓகே. என்னவா? இல்லப்பா, ஈவினிங் 4 மணிக்கு மீட் பண்ணணுமா? ஏதோ முக்கியமான ஒரு மீட்டிங்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ எந்த தப்பும் பண்ணல, அப்புறம் ஏன் பயப்படுற? இல்லப்பா, அவரு ஒரு மாதிரி கேரக்டர். நல்லவரா கெட்டவரான்னு கணிக்க முடியாது. ஒருவேளை நான் இங்க விசா தான் வாங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சுட்டு போன் பண்றாரோ என்னவோ. இங்க பாரு, நீ ஏன் எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காத. போய் என்னன்னு கேட்டுட்டு எனக்கு கால் பண்ணு. சரிப்பா, நான் அப்ப கிளம்புறேன். என்ன டாக்டர், இந்த சொல்யூஷன் மெடிசன் சொன்னா அப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே இது என்ன ஃபார்முலான்னு எனக்கு தெரியல. ஏதோ நாட்டு மருந்து கலவை மாதிரி தெரியுது. டாக்டர், நீங்க எங்களை அவமானப்படுத்திட்டீங்க. இதுல அவமானப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு? நீங்களே சொல்லுங்க. ஒரு 10 ரூபாய்க்கு ரோஜா பூவை வாங்கி 50 ரூபாய் எண்ணெயில கலர் பவுடரை போட்டு அதுல கலந்து செஞ்ச நாட்டு மருந்து கலவை மாதிரி இருக்கு. ஹலோ டாக்டர், உங்களையே அண்ணா அபிஷியல் இங்க கூப்பிட்டுருக்கேன் தெரியுமா? தெரியாது. மிஸ் கோமனவல்லி ஒரு மெடிசன் அப்ரூவல் பத்தின டிஸ்கஷன் 10 நிமிஷம் வந்துட்டு போக முடியுமான்னு கேட்டாங்க. வந்தேன். ஒரு பொம்பளை கூப்பிட்டான்னு இழுச்சிட்டு வந்தா வாயில வந்ததெல்லாம் பேசுவீங்களா நீங்க? இங்க பாருங்க, மைண்ட் யுவர் டங். வெயிட் மிஸ்டர் முத்துச்செல்வம், டோன்ட் கெட் எமோஷனல். இந்த மெடிசினல் ஃபார்முலா ரொம்ப பவர்ஃபுல்லானது. வேணும்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வாங்கி படிக்கிறீங்களா? இதெல்லாம் என்ன மெடிசன்? ஸ்பீக்கிங் ரோஸ். ஸ்பீக்கிங் ரோஸ்? எஸ், பேசும் ரோஜா. ஒரு தங்கமான சொர்க்கம் இது. ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்ரூவ் பண்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சைன் போட்டுருவீங்க. ஓ, நீங்க தான் எனக்கு மெயில்ல ஃபார்முலா டீடைல்ஸ் அனுப்பியிருந்தீங்களா? நான் கூட பிராக்டிகலா பாசிபிளான்னு கேட்டிருந்தேனே. ஆமா, அது நாங்க தான். ஐ நோ அபவுட் திஸ் மெடிசன். யுவர் மூவி இஸ் ராங். ப்ளீஸ் டாக்டர், உங்களை மாதிரி ஒரு 40 டாக்டர்ஸ் இதை அப்ரூவ் பண்ணாதான் கவர்மெண்ட் இதை அக்செப்ட் பண்ணும். கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணுங்கிறதுக்காகவெல்லாம் மக்களுக்கு எதிரான ஒரு பைத்தியக்காரத்தனமான ட்ரீட்மெண்ட் எல்லாம் அப்ரூவ் பண்ண முடியாது.
enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.